ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இன்று மக்களவை தொடங்கியதும் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டதால் பரபரப்பு. முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என சபாநாயகர் ஓம் பிர்லா உறுதியளித்தார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 90ஆக உயர்த்தப்படுகிறது. இப்போது 72 சுங்கச்சாவடிகள் இருக்கும் நிலையில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 963 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழிச்சாலை அமைக்கப்பட்ட பிறகு இந்த எண்ணிக்கை உயர்கிறது. போலீஸ் ஆட்சேர்ப்பில் நடந்த முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததால் தன்னை கொல்ல சதி நடந்திருப்பதாக தமிழக IPS அதிகாரி கல்பனா நாயக் பகிரங்க குற்றச்சாட்டு. இதுகுறித்து டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு கல்பனா நாயக் கடிதம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடந்த முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததற்காக தன்னை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக காவல்துறையின் உயர் அதிகாரி ஒருவரே குற்றம் சாட்டியதாக வெளியான செய்தி காவல்துறையின் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். தமிழக ஆளுநர் தனது உரையின் போது தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி சட்டசபையிலிருந்து வெளியேறுவது அரசமைப்புக்கு எதிரானது என்று ஜெய்சுகின் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திராவிட பண்பாட்டுக்கு எதிராக ஆளுநர் பேசுகிறார் என்ற ஜெய்சுகின் வாதத்தை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. குடியரசுத் தலைவரின் உரையில் எந்த முக்கிய அம்சமும் இல்லை. உற்பத்தி துறையில் இந்தியா பின்தங்கியுள்ளது. இந்தியாவில் பல நிறுவனங்கள் இருந்தாலும் அம்பானி அதானி நிறுவனங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலைய வளாகத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலைய வளாகத்தில் மர்ம நபர்கள் February 2 நள்ளிரவு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் தொடர்புடைய ஹரி என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க CBCID அதிகாரிகளுக்கு புதுக்கோட்டை நீதிமன்றம் அனுமதி. அதன் பிறகு 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு. நெல்லை மாவட்டம் பழுவூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் பஞ்சாயத்து செயலாளராக வேலை செய்து வரும் நிலையில் அவர் வேலைக்கு செல்லும் போது ஆயுதங்களுடன் வந்த மர்ம கும்பலால் ஓட வெட்டி கொலை. உத்தரப்பிரதேசத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் பாதுகாப்பு கொடுக்கும் என்று நம்பியே மக்கள் மகா கும்பமேளாவுக்கு வந்தனர். ஆனால் அவர்களை யாரும் பாதுகாக்கவில்லை என்று திமுக MP கனிமொழி பேச்சு. மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 6,626 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 8 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் இயங்கி வருகின்றன. 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது இல்லை என்றும் ஜாதி சார்ந்த உறவினர்களை மட்டுமே அங்கீகரிக்கின்றனர் என்று அக்கட்சியின் தேனி மாவட்ட செயலாளர் மீது மகளிர் அணியைச் சேர்ந்த சத்யா என்பவர் குற்றச்சாட்டு. திருப்பூர் ஊத்துக்குழி சாலை பாரப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஓம் சக்தி என்ற டையிங் நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்படும் கரும் புகையால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். திருப்பூர் மாவட்டத்தில் ஹார்மோன் குறைபாட்டு நோயால் பாதிக்கப்பட்ட 22 பேருக்கு குரோத் ஹார்மோன் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் சென்ற 2 மாதங்களாக இந்த மருந்துக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் தட்டுப்பாடு என புகார். மருத்துவமனை நிர்வாகம் தங்களை அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளின் பெற்றோர் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதல் எதிரியாக கைது செய்யப்பட்ட நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பு காரணமாக வேலூர் CMC மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதி கோரி தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பெரியார் நகர் பகுதியில் சிறுத்தை கருஞ்சிறுத்தை அடுத்தடுத்து உலா வந்த CCTV காட்சிகள் வெளியானதால் மக்கள் அச்சம். இவற்றை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை.
கோவை நவ இந்தியா பகுதியில் ப்ளூ டைமண்ட் கேபிட்டல் என்ற நிறுவனம் முதலீட்டாளர்களிடம் பணம் பெற்று கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து பல பேரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். LGBTQIA+ சமூகத்தினருக்கான வரைவு கொள்கையை பிப்ரவரி 17ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. LGBTQIA+ சமூகத்தினருக்கான கொள்கை இறுதி வடிவம் பெறும் நிலையில் இருக்கிறது என தமிழக அரசு தகவல். 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 36 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மீது தொடரப்பட்ட வழக்கில் அவர் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான மறு ஆய்வு வழக்கின் இறுதி விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. கோவை அவிநாசி சாலையில் உள்ள குப்புசாமி நாயுடு தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் பிரியா என்ற பெண்ணை நாகர்கோவிலைச் சேர்ந்த சுஜித் என்பவர் கத்தியால் குத்த முயன்று கையில் வெட்டியதால் பரபரப்பு. மருத்துவமனை பெண்கள் விடுதியின் காப்பாளர்கள் சுஜித்தை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் முருகனுக்கு சுப்பிரமணிய சுவாமி என்ற சமஸ்கிருத பெயருக்கு பதிலாக முருகன் கோவில் என்ற தமிழ் பெயர் சூட்டக் கோரியும் ஹிந்து இஸ்லாமியர் இடையே பிரச்சனையை உருவாக்கும் சங் பரிவார அமைப்புகள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மதுரை மத நல்லிணக்க அமைப்புகள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மத நல்லிணக்கத்தை விரும்புபவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் சிக்கந்தர் தர்காவை வேறு இடத்திற்கு மாற்றலாம் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா கருத்து. இந்துக்களை துன்பப்படுத்தி வேறு மதத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் எண்ணம் என்று ராஜா குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் கீழ்வேளூரை அடுத்த மூங்கில்குடி கிராமத்தில் மண் குவாரி அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு. இது தொடர்பாக ஆட்சியரிடம் மனு கொடுக்க கிராம மக்கள் திரண்டு வந்ததால் பரபரப்பு. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பெரியாரை இழிவாக பேசும் எண்ணம் தோன்றியுள்ளது. விஜயின் வளர்ச்சியை விரும்பாததால் பெரியார் குறித்து சீமான் தரக்குறைவாக பேசி வருகிறார் என்று கருதுவதாக முன்னாள் அதிமுக நிர்வாகி புகழேந்தி கருத்து. டெல்லி சட்டமன்ற தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது. நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழா தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் நாளை திருப்பரங்குன்றம் போராட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் அறிவிப்பு. இதனால் அவர் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் வீட்டுச் சிறையில் வைப்பு. ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 11, 12 தேதிகளில் தமிழகம் வர இருப்பதாக தகவல். தமிழகம் புதுச்சேரி மீனவர்களை இலங்கை ராணுவம் தொடர்ந்து கைது செய்கிறது. சிறிய நாடான இலங்கை இந்தியாவை மிரட்டுகிறது. இதற்கு ஒரு முடிவு காண பிரதமர் நரேந்திர மோடி முத்தரப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்கு எவ்வளவு சம்பாதித்துள்ளார்கள் என்பது தெரிந்துவிடும் என்பதால் தான் அதை நடத்த திமுக மறுப்பதாகவும், இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடாது, இடப்பகிர்வு என்றே சொல்ல வேண்டும் என்றும் ஈரோட்டில் சீமான் பேச்சு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக நிர்வாகிக்கு தொடர்புள்ளதால் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை பேச்சு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே முருகமலை ஓடக்கரை வாய்க்காலின் தடுப்புச் சுவரை ஒரு தனிநபர் உடைத்து சேதப்படுத்தியதால் விளைநிலத்திற்கு நீரை கொண்டு செல்ல முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை. இந்த விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நடந்த காங்கிரஸ் தெற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் திமுக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும், மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் தன்னை போலவே புலம்புகிறார்கள் எனவும் ஸ்ரீவைகுண்டம் காங்கிரஸ் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் புலம்பல். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரிய கிளாம்பாடி பகுதியைச் சேர்ந்த காசி அம்மாள் தனது நிலத்தை பிரமீளா, கோபி, பசுபதி, இளவரசன் ஆகியோர் அபகரித்து இருப்பதாகவும், தாங்கள் திமுக எம்எல்ஏவிடம் வேலை செய்கிறோம் என்று கூறி அளவீடு செய்ய வரும் அதிகாரிகளை தடுப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். எல்லா வழிகளிலும் தமிழகத்தை புறக்கணித்துள்ள மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தகவல்.
வேங்கை வயல் செல்வதென்றால் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர் கொத்தடிமை சாசனம் எழுதப்பட்டது போல திமுக கூட்டணியில்தான் இருப்பார் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். 1972-73 ஆண்டு முதல் 2022-2023 ஆண்டு வரை 2009-2010 ஆண்டில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட கல்விக் கடன் 48.95 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. நிலுவைத் தொகையை சரியாக வசூலிக்க முடியாததன் காரணமாக கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தான் பலமுறை அமெரிக்கா சென்றதாக ராகுல் காந்தியின் விமர்சனம் உள்நோக்கம் கொண்டது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கண்டனம். இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தனது ஓய்வுக்கு பின்னான பதவிக்காக பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என்று ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தேர்தல் வாக்குப்பதிவே நடைபெறவில்லை, ஆனால் இப்போதே கெஜ்ரிவால் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் என்று பாஜக விமர்சனம். மகா கும்பமேளாவில் ஜனவரி 29ஆம் தேதி ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தது துரதிர்ஷ்டவசமானது என்று கவலை தெரிவித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உத்தரப்பிரதேச அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை நிராகரித்து அதிரடி உத்தரவு. உடான் திட்டத்தின் கீழ் நெய்வேலி வேலூருக்கு விரைவில் விமான சேவை தொடங்கும் என்று மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் முரளிதர மொஹால் பதில். இந்தியாவில் உள்நாட்டு விமான சேவை நிறுவனங்களுக்கு சென்ற ஆண்டு மட்டும் 714 வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்ததாக மாநிலங்களவையில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம். இந்திய கிரிக்கெட் அணி தோல்வியை கண்டு பயப்படவில்லை, அதிக ரிஸ்க் எடுத்து விளையாட விரும்புகிறோம், அதிரடியாக விளையாடுவதற்கான பாதையை இந்திய வீரர்கள் தேர்ந்தெடுத்து விட்டனர் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கருத்து. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 11 மணியளவில் தலைமைச் செயலகத்தில் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. டெல்லியில் பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளை பாஜக வெல்லும், ஒரு பெரிய அளவிலான வெற்றியை பாஜக பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. கோவை வைஷ்யால் வீதி மற்றும் ராஜ வீதியில் உள்ள கோஸ்வான் சில்வர் என்ற வெள்ளிக்கடையில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை. இந்த கடை பாஜகவை சேர்ந்த கார்த்திக் மற்றும் வாசுதேவன் ஆகியோருக்கு சொந்தமானது என்று கூறப்படும் நிலையில் தங்கக்கட்டி வியாபாரத்தில் வரி ஏய்ப்பு செய்த புகாரில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை என்று தகவல். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கால மாற்றத்திற்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று ஐநா பொதுச்சபை தலைவர் ப்ளொமென் யாங் கருத்து. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உக்ரைனை தவிர்த்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஈடுபடுவது மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை. காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் 2ஆம் கட்ட நடவடிக்கைகளை அமல்படுத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு பேச்சுவார்த்தை. மத்திய கிழக்கு பகுதிகளுக்கான அமெரிக்க தூதருடன் நெதன்யாகு பேசிய நிலையில் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை.